புணர்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். நிலைமொழி இறுதியில் மெய், வருமொழி முதல்ல உயிர். இந்த பகுதியை மட்டும் நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதே மாதிரி அடுத்ததில் ஒன்று பார்த்தோம். நிலைமொழி இறுதியில் மெய் இருக்குது. அந்த இறுதி மெய்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து குறில் எழுத்தாக இருக்கும். அப்படின்னா 2 ரூல் வரும்னு பார்த்தோம். முன்னுடை, முன் ப்ளஸ் உடைன்னு பிரிக்கணும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும், முன் ப்ளஸ் 2 இன்னு ப்ளஸ் உடைன்னு வரும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அதே மாதிரி தான் கல் அதரும். கல் இல்லு மெய்யெழுத்து, கா குறில் எழுத்து, குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அப்போ க இல் இல்லு ப்ளஸ் அதர்னு வரும். இந்த இல்லு ஆவோட சேர்ந்து லாவா மாறி கல் அதர்னு மாறிடும். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது இப்போ பாருங்களேன், இங்கேயும் ஒற்றெழுத்து தான் இருக்குது கடைசியில். ஆனால் வருமொழி முதல்ல உயிர்மெய் எழுத்து இருக்குது. வருமொழி முதல்ல உயிரெழுத்து இருந்தால் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இங்கே வருமொழி முதல்ல என்ன இருக்குன்னு பாருங்கள், உயிர்மெய் எழுத்து இருக்கா? ஓகே, இப்போ பாருங்கள். பழம் ப்ளஸ் தோல், பழத்தோல். காலம் கூட்டல் கடந்தவன், காலங்கடந்தவன். இங்கே இம் இருக்கா? ஒற்றெழுத்து தான் இருக்குது. இப்போ பிரித்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ இது என்ன பண்ணோம், பழத்தோல். பழத்தோலை தான் பழம் கூட்டல் தோல்னு பிரிச்சிருக்கோம். காலங்கடந்தவன், காலம் கூட்டல் கடந்தவன், காலங்கடந்தவன். ஓகேவா? இப்போ இங்கே இம் இருக்கா? வருமொழி முதல்ல உயிர் மெய் எழுத்து இருக்குது. உயிரெழுத்து இருந்ததுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே தான். பாடம் கூட்டல் வேலை, இம் இருக்கா? வருமொழி முதல்ல உயிர்மெய் எழுத்து இருக்குது. இது வந்து ஒரு 3வது கான்செப்ட். முதல்ல என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. 2வது ரூலு தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும் ப்ளஸ் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இதுவும் ஒற்றை எழுத்து தான் இங்கே இருக்குது. ஆனால் வருமொழி முதல்ல உயிர் மெய் எழுத்து இருக்குது. அப்போ இந்த பாடம் கூட்டல் வேலை என்னது? பாட வேலை. பாட வேலையை தான் பாடம் கூட்டல் வேலைன்னு பிரிக்கிறோம். அப்போ என்ன போயிருக்கு? இம்மு போயிருக்கா? அப்போ அதுக்குரிய ரூல் என்னென்னா மவ்வீரு. மவ்வீருன்னா கடைசி எழுத்து, மவ்வீருன்னா இம்மு. மவ்வீரு ஒற்று அழிந்து. ஒற்று அழிந்துன்னா இந்த ஒற்று எழுத்து இல்லாமல் போயிடும். என்ன நிற்கும்? உயிரீறு ஒப்பவும். உயிரீறு ஒப்பவும். அதாவது இம்மு போய் ட இட்டு ப்ளஸ் ஆவா, இந்த உயிரெழுத்து நிற்கும்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரே ஒரு ரூல் தான். பாடம் ப்ளஸ் வேலை, பாட வேலை. மவ்வீறு ஒற்று அழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். அதே மாதிரி தான் இன நிறை, இனம் ப்ளஸ் நிறை, இம்மு போயிடும். மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். பழம் ப்ளஸ் தோல், பழத்தோல்னு மாதிரி தான். பாருங்கள், மகரமை கெட்டு வல்லினம் மிக்கு புணர்ந்தது. அதாவது மகரமை இம்மு போயிடுது. மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். பழ ப்ளஸ் தோல் நிற்கும். நமக்கு இத்து தேவை. அப்போ தகர வரிசையோட வல்லின எழுத்து மிக்கு, இத்தே தான் மிக்கு புணரும். அதுதான் வல்லினம் மிக்கு புணரும். இங்கே அடுத்ததில் பாருங்களேன், காலம் ப்ளஸ் கடந்தவன், காலம் கடந்தவன். இங்கே இங்கு வந்திருக்கா? இக்கோட இணை எழுத்து தான் இங்கு. அப்போ வருமொழி முதலுக்கு ஏற்ப அந்த மகரமை மாறுது. அதற்கு இனமான மெல்லின எழுத்து வருது. இக்கோட இணை எழுத்து மெல்லினம். அதாவது வல்லின எழுத்தே மிக்கு வரும். சில இடங்களில் அந்த வல்லின எழுத்துக்கு இனமான மெல்லின எழுத்து வரும். இப்போ புணர்ச்சியில் 3 ரூல் பார்த்தோமா? ஃபஸ்ட்டு ரூல் என்ன பார்த்தோம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. 2வது ரூல் என்ன பார்த்தோம்? தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். இப்படி வர்றப்ப அதில் 2 ரூல் வரும்னு பார்த்தோம். 2வது ரூலு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஓகேவா? 3வது ரூல் என்ன பார்த்தோம்? மவ்வீறு ஒற்றழிந்து. மவ்வீறு ஒற்றழிந்து உயிர் ஈறு ஒப்பவும். இதில் வல்லினமும் மிகும். 2வது இந்த வல்லினத்துக்கு இனமான மெல்லினமும் வரும்னு பார்த்தோம். இந்த 3 ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஈறு போதல்னு ஒரு ரூல் இருக்குது. இது ரொம்ப ஈஸி. இந்த ஈறு போதல்ங்கிற ரூல் வந்து ரொம்ப ஈஸி. ஏன் வந்து நம்ம
இந்த மாதிரி விதிகளை எல்லாம் பார்க்குறோன்னா, இப்போ ஒரு ரூல் இருக்கிற வார்த்தைகளை எல்லாம் பிரித்து பிரித்து நம்ம பழகிட்டோன்னா, அதுக்கு அடுத்து வர்ற வார்த்தைகளை பிரிக்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். அதாவது சில வார்த்தைகளை 4 ரூல் இருக்கும், சில வார்த்தைகளை பிரித்து போடுறப்ப 3 ரூல் வரும். இப்போ இதுதான் பேசிக். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல கற்றுக்கிட்டோம்னா, ஏன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இப்போ எதையுமே படிக்கலை, அங்கங்கே தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதாவது சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம்தான் இந்த புணர்ச்சியோட அடுத்த லெவலுக்கு, அடுத்த நிலைக்கு நம்மளால் போக முடியும். இப்போ தமிழ் பாடம் படித்தவங்களுக்கு இது வந்து நான் ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் டீச்சர்ஸ்க்கு இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது புணர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதி தான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா அடுத்து வர விதிகள்லாம் நமக்கு ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். அதுக்காக தான் ஒரு ரூல் இருக்கக்கூடியதான் நான் தேடி தேடி பிடிச்சி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ என்னடா இங்கே ஒரு ரூலு, அங்கே ஒரு ரூலு, ஒரு கண்டினியூஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இதுதான் பேசிக். இதை கற்றுக்கிட்டோம்னா அடுத்து புணர்ச்சி படிக்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இலக்கணம் அப்படிங்கிற பகுதி வந்து நமக்கு கஷ்டமாகவே தெரியாது. இப்போ பாருங்களேன், கருவிழி நமக்கு என்ன தேவை, கரெக்டாக பிரிக்க தெரியணும். அது ஒன்று மட்டும்தான். கருவிழியை எப்படி பிரிக்கணும்? கருமை ப்ளஸ் விழின்னு பிரித்தாச்சா? அப்போ நமக்கு மை தேவையில்லை. கருவிழியில் மை தேவையில்லை. மை எடுக்கிறோம். இப்போ கரு ப்ளஸ் விழின்னு நிற்கிது. மை எடுக்கிறதுக்குரிய ரூல் என்ன? ஈறு போதல். ஈருன்னா கடைசி எழுத்து போகணும். கடைசி எழுத்து போயிட்டால் நமக்கு கருவிழி கிடச்சிரும். ஈஸியான ரூல் இது. ஈறு போதல், கருமை ப்ளஸ் விழி, மை விகுதி கேட்டது, கரு ப்ளஸ் விழி நின்றுச்சு, கருவிழின்னு வந்துருச்சு. அதே மாதிரி பாருங்களேன், செம்பரிதி, செம்மை ப்ளஸ் பரிதி, 2 சொல்ல சேர்க்குறப்ப நமக்கு இந்த இடத்துல மை இல்லை. அப்போ மையை எடுக்கணும். அப்போ மையை எடுத்துட்டோம்னா செம் ப்ளஸ் பரிதி நிற்கும். இப்போ மையை எடுக்கிறதுக்கு என்ன ரூலு? ஈறு போதல். இப்போ ஈஸியாக இப்போ இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா, விதி மாற்றம். ஈறு போதல்ங்கிற விதி, மாற்றம் என்ன இருக்குது? செம்மை ப்ளஸ் பரிதி, மையை எடுத்தாச்சு, செம் ப்ளஸ் பரிதி நிற்குது, செம்பருதின்னு முடிஞ்சு. அப்போ டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இப்போ ரூலை வந்து நமக்கு அந்த வார்த்தையில் வந்து அப்ளை பண்ண தெரியணும், அவ்வளவுதான். ரூலை வந்து மெமரி பண்ணுறதுங்கிறது 2வது விஷயம். இப்போ கருவிழி அப்படிங்கிறத கருமை ப்ளஸ் விழின்னு நம்ம பிரித்த உடனே அந்த இடத்துல நமக்கு மைய தேவையில்லை அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். அப்போ அது தெரிஞ்சிட்டா போதும், இந்த விதியை வந்து நம்ம ஈஸியாக நமக்குள்ளே கொண்டு வந்து இதை அப்ளை பண்ணி நம்மளால் எழுத முடியும். ஏன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. எல்லா விதிகளையும் மனப்பாடம் பண்ண முடியாது. ஏன்னா வேறு வேறு டிபார்ட்மெண்ட்காரங்களால் இந்த விதிகளை மெமரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம். அதே சமயத்தில் இதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் இது ஈஸி. எப்படி வந்து மேக்ஸுக்கு இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குமோ, அதே மாதிரி தான் இந்த புணர்ச்சி விதிகளை பொறுத்த வரைக்கும். கரெக்டாக பிரிச்சிட்டோம்னா அந்த வார்த்தையை வச்சே, பிரித்த வார்த்தையை வச்சே நமக்கு என்ன வார்த்தை தேவையோ அதை சேர்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த புணர்ச்சி விதியோட ரூல்ஸை வந்து படிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வழி. நன்றி.